யோபுவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனம். களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். எஸ், யோபுவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, களிமண் போல என்னை உருவாக்கினீர். களிமண் போல என்னை உருவாக்கினீர். களிமண் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. களிமண் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? களிமண் எப்படி இருக்கும்? நல்ல பசையா வளர்த்து நல்ல கெட்டியா கருப்பா இருக்கிறது தான் களிமண். அவன் களிமண், அந்த களிமண் ரொம்ப நல்ல மண். களிமண் ரொம்ப நல்ல மண். என் சொன்னால் அந்த மண் ஈரத்தை ஒரு டைம் பிடிச்சிச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அந்த ஈரம் போக, அந்த ஈரத்தை அதிக நாட்கள் வைத்துக்கொள். அவ்வளவு பிசுபிசுப்பும் களிமண் உண்டு. ஸோ களிமண் வேதம் இங்க யோபு சொல்லுகிறார், களிமண் போல என்னை உருவாக்கி, களிமண் போல என்னை என்ன செய்திருக்கிறேன்? உருவாக்கி. ஆண்டவர் களிமண்ணில் இருந்துதான் மனுஷனை உருவாக்கினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாம எதுல உருவாக்கப்பட்டோம்? நாம களிமண்ணில் தான் உருவாக்கப்பட்டோம். ஆண்டவர் மற்றவங்க எல்லாம் வார்த்தையினால் படைத்தார். ஆனா மனுஷனை களிமண்ணினால படைத்தார். என்ன, மனுஷன் தமது சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன். தேவன் எப்படி இருந்தாலோ அவரை போலவே மனிதனை தேவன் படைத்தார். அவன் தமது சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லித்தான் ஆண்டவர் மனுஷனை படைச்சார். அப்போ ஆண்டவர் நின்னாருன்னா அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போலதான் நாமும் இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்கு 2 கண்ணுன்னா நமக்கு 2 கண்ணு வச்சுட்டாரு. அவருக்கு 2 காதுன்னா நமக்கு 2 காது வச்சுட்டாரு. அவருக்கு ஒரு மூக்குன்னா நமக்கு ஒரு மூக்கு வச்சுட்டாரு. அவருக்கு ஒரு வாய்னா நமக்கு ஒரு வாய். தமது சாயலாகத்தான் மனுஷனை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? படைத்து வைத்தார். நம்ம ஆண்டவருக்கு 10-12 கையெல்லாம் கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு 10 தலையெல்லாம் கிடையாது. அவன் நம்ம ஆண்டவருக்கு 10 தலையும் கிடையாது, 10-12 கைகளும் கிடையாது. நாம எப்படி இருக்கிறோமோ நம்மை போலதான் ஆண்டவர் இருப்பார். அவன் நல்லா புரிஞ்சுக்கணும். தமது சாயலாகவே ஆண்டவர் படைத்தார். அவர் எப்படி இருந்தாரோ அப்படியெல்லாம் மனுஷனை படைத்தார். மனுஷனை படைத்து ஒரு மனுஷியை உருவாக்குறதுக்கு அந்த மனுஷன் எதனால படைச்சாரு? விழா எலும்பு. ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை, நல்ல தூக்கத்தை வர வச்சு ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க. அவனுடைய விழாவை கிழிச்சு அங்கிருந்து ஒரு எலும்பை எடுத்தேன். ஒரு எலும்பை எடுத்து அந்த விழா எலும்புலதான் ஒரு மனுஷி உருவாக்கப்பட்டான். அவன் மனுஷி எப்படி உருவாக்கப்பட்டாங்க? விழா எலும்பு. விழா எலும்பினால உருவாக்கப்பட்டவர்கள் தான் ஸ்திரீகள். ஆண்கள் மண்ணுல ஆண்டவர் செஞ்சார். ஆனா விழா எலும்புல மனுஷியை செஞ்சேன். அதனால நீ மனுஷன்ல இருந்து எடுக்கப்பட்டபடினா நீ மனுஷி எனப்படுவாய் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆதாம் என்ன செய்தாரு? மனுஷன்னு பேர் வச்சேன். அதனால ஆண்கள்லாம் வெறும் மண்ணு, சகோதரிமார்கள்லாம் யாரு? எலும்பு. என்னது? ஆமா, எலும்பு, போன் போகல். ஆண்டவர் ஒரு மனிதனை இப்படித்தான் படைத்தார், மண்ணினால படைத்தார். அப்போ இவர் என்ன சொல்றார்? யோபு, நீர் என்னை களிமண்ணை போல உருவாக்கினீர். களிமண்ணில தான் நீயே உருவாக்கப்பட்டிருக்கிற. களிமண்ணை போல உருவாக்கின, என்னை களிமண்ணை போல உருவாக்கினீங்க. களிமண்ணில தான் மனுஷனை என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? உருவாக்கப்பட்டு. நாம களிமண். நாம எப்படி? வெறும் களிமண்ணு தான். நாம தான் அப்படியே நம்ம இந்த களிமண்ணை வச்சுக்கிட்டு நம்ம அப்படி எப்படி நம்ம ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம அப்படி நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த களிமண்ணை ஆண்டவர் பிசைஞ்சிட்டாருன்னா ஒண்ணுமே இல்லை. நாம அல்லேலூயா. களிமண்ணு தான் நாம ஒரு களிமண்ணினால் உருவாக்கப்பட்டோம். அதனால களிமண்ணை
களிமண் போல என்னை என்ன செய்திருக்கிறீர்? உருவாக்கினீர். ஒரு களிமண்ணை நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு களிமண்ணை வந்து எதனால் ஒரு நல்லதை செய்துட்டு திரும்ப வேண்டாம்னா மற்றமா வேற மாதிரி உருவாக்கலாம். நம்ம சரீரம் ஒரு களிமண் தான். ஒரு சதையை அறுத்தா வேற சதை அங்க வளர்ந்துடும், இல்ல வேற சதையை அறுத்து வேற சதையை ஒட்டி அங்க ஒட்டி வைக்கலாம். களிமண் தான். ஒரு எலும்பு போச்சுன்னா அதுக்கு உள்ள போல்ட்டை போட்டு கூட நீங்க டைட் பண்ணிடுறாங்க. வெறும் களிமண்ணுக்கு ஒரு அட்டாச்மெண்ட். ஒரு 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 கிட்னி இல்ல அப்படின்னா அந்த கிட்னி தூரத்துக்கு போட்டு வேற கிட்னியை கொண்டு வந்து வச்சிருவாங்க. அது மண்ணுதான். அது என்னது? மண்ணுதான். ஒரு மண்ணை ஒரு ஓரத்துல அறுத்துட்டு வேற ஒரு மண்ணை கொண்டு வந்து ஒட்ட வச்சா ஒட்டிக்கிறது. எல்லாம் மண்ணுதான். மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டு இந்த மண்ணுக்காக மனுஷன் என்ன பண்றோம் இல்லையா? மனிதன் மண்ணினால் உருவாக்கப்பட்ட. சகோதரிமார்களுக்கு ஒரு எலும்பு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆம்பளைங்களுக்கு அந்த எலும்பு தான் இல்லை. அதனாலதான் தூக்கி ஒரு படத்தை தூக்கி நச்சுன்னு வச்சாங்கன்னா தூக்கி போயிடுறாங்க. அதே மாதிரி ஆம்பளை சொல்ல முடியும். அவங்க இடுப்புல என்ன செய்யறாங்க? இங்கதான் விழா எலும்பு எடுத்தாச்சு. அதனால சகோதரங்க என்ன செய்ய முடியாது. விழாவில் இங்க எலும்பு குடத்தை வச்சு தூக்கி போக முடியாது. சகோதரிமாருக்கு குடத்துல கிராமத்துல பார்த்தா தெரியும். இடுப்புல ஒரு குடம், தலையில ஒரு குடம் சுமப்பாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாம் சமைக்க முடியாது. ஆண்கள்லாம் என்ன செய்ய முடியாது, சமைக்க முடியாது. பெண்கள் வந்து கிராமத்துல அப்படி இடுப்புல ஒரு குடம் வச்சுக்குவாங்க, தலையில ஒரு குடம் வச்சுக்குவாங்க. சும்மா அப்படியே அசாண்ட தூக்கிட்டு போவாங்க. போகட்டும். வேதம் சொல்கிறது, வாசிப்போம். யோபு 38வது அதிகாரம் 14வது வசனம். யோபு 38:14. பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல் வேறொரு ரூபம் கொள்ளும், சகலமும் வஸ்திரமும் தரித்திருக்கிறது போல் காணப்படும். எஸ், நல்லா கவனிங்க. பூமி இப்ப ஆண்டவர் பதில் சொல்றாரு. யோபு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நீர் என்னை களிமண்ணை போல உருவாக்கி விட்டு, ஒரு களிமண்ணுக்கு சமமாக என்னை மாற்றி விட்டு, ஒரு களிமண்ணை போல என்னை எங்க சரீரத்தை உருவாக்கி விட்டீரே, நான் ஒரு களிமண்ணை போல இருக்கிறேன்னு யோபு என்ன செய்கிறார்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், நீர் என்னை களிமண்ணை போல உருவாக்கி வச்சிட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இது தேவன் சொன்ன வார்த்தை. எங்க இருந்து ஆண்டவர் பேசுறாரு? 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவாக. இது ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. யோபுவோடு ஆண்டவர் பேசினார், பெருங்காற்றில் இருந்து பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், கவனிங்க, பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல வேற ரூபம் கொள்ளுகிறது. ஒரு களிமண் போல வேற ரூபம் கொண்டு சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல காணப்படும். இந்த பூமியை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் சொன்னா, ஒரு களிமண் முத்திரையிடப்பட்ட ஒரு களிமண்ணை போல ஒரு ரூபம் கொள்ளப்படும். ஒரு பூமியை மண்ணுதான் அவன், அதுக்கு வேற ஒரு அந்த முத்திரையிடப்பட்ட ஒரு களிமண்ணை போல ரூபம் கொள்ளப்படுவான். இந்த பூமியில எல்லாமே மண்ணுதான் அப்படின்னு ஆண்டவர் பதில் சொல்றாரு. நீ மட்டும்தான் மண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பா. இந்த பூமி எல்லாம் பாக்குறீங்க, ரொம்ப அழகா இருக்குது. இந்த பூமியை ரசிக்கிற, இந்த பூமியில 100 வருஷம் வாழணும்னு விரும்புற, இந்த பூமியில இந்த பூமியே பிடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிற, இந்த பூமியில நீ சுகமா இருக்கணும், இந்த பூமியில நான் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ இந்த பூமியே பிடிக்கணும்னு நினைக்கிற. நீ இந்த பூமியில நெடு நாள் வாழ்ந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிற. இந்த பூமியிலே நீ பூமிக்குரியவைகளே நீ தேடி கொண்டிருக்கிற, இந்த பூமிக்குரிய காரியங்களே சிந்தித்துக் கொண்டிருக்கிற, இந்த பூமிக்குரிய காரியங்களை நீ செயல்படணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற. எல்லாம் இந்த பூமியெல்லாம் நான் எப்படி வைத்திருக்கிறேன்? முத்திரையிடப்பட்ட ஒரு களிமண்ணாகத்தான் அந்த பூமியை நான் வைத்திருக்கிறேன். என்ன ஆண்டவர் பதில் சொல்றேன். நீ ஆனா இந்த பூமி மண்ணு சொல்லி இந்த பூமிக்காகவே நீ உன் வாழ்க்கை ஓட்டத்தை நீ ஓடிக்கொண்டிருக்கிற. உலகத்துக்காகவே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. நீ எப்போ நீ என் பக்கம் திரும்புவ? உன் வாழ்க்கை முழுவதும் இந்த பூமியிலே போயிடுமா? நீ என்ன ஏன் களிமண்ணை போல உருவாக்கிட்டீங்கன்னு கேள்வி கேட்கிறீங்க. நான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் மண்ணால் தான் நான் வைத்திருக்கிறேன். அது முத்திரையிடப்பட்ட களிமண்ணாகத்தான் நான் வைத்திருக்கிறேன். அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வஸ்திரம் தரிக்கப்பட்ட ஒரு ரூபமாய் மாறப்போகிறது. பூமியை நான் வஸ்திரம் தரித்திருக்கிற, அழகா அந்த செடிகள், மரங்கள், கொடிகள் எல்லாவற்றையும் படைத்து ஒரு வஸ்திரம், அதுக்கு வஸ்திரம் தரிப்பது போல நான் தரித்து வைத்திருக்கிறேன்.
நீ அதை பார்த்து உலகத்தை பார்த்து ஆசைப்பட்டு உலகத்துல வாழணும் 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 சொல்லி மண்ணுக்காக நீ பரிதவித்துக் கொண்டிருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு எல்லாமே மண்ணுதான். எல்லாமே நான் மண்ணினால தான் வைத்திருக்கேன். இந்த பூமி எல்லாமே மண்ணினால தான் படைச்சிருக்கிறேன். எல்லாமே மண்ணுதான். மண்ணில உருவாக்கப்பட்டது மண்ணுக்கு தான் திரும்பும். ஆமென். அல்லேலூயா. மண்ணுதான், எல்லாமே மண்ணுதான். ஆவியானவர் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முத்திரையிடப்பட்ட களிமண்ணு போல வேற ரூபம் கொள்ளும், சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல காணப்படும். எல்லாமே ஆண்டவர் புல்லுக்கும் கொடுத்து வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சாலமோனை காட்டிலும் சர்வ மகிமையில் இந்த புல்லு, காட்டு புல்லுக்கு தேவன் உடுத்து வைப்பது எவ்வளவு அழகாக உடுத்து வைத்திருக்கிறேன். காட்டு புல்லை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதை தேவன் உடுத்து வைத்து அது வஸ்திரம் தரித்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒரு காட்டு புல்லுக்கு தேவன் ஒரு வஸ்திரத்தை உடுத்தி வைத்திருக்கிறார் சொன்னா, நமக்கு ஒரு வஸ்திரத்தை தேவன் நம்ம மேல போட்டு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு என்ன வஸ்திரம் போட்டிருக்காரு? ரட்சிப்பின் வஸ்திரம். நமக்கு ஒரு வஸ்திரம் வச்சிருக்கிறார். ஆமென். நம்ம போடுற பேண்ட் ஷர்ட், நம்ம போட்டிருக்கிற நல்ல Dress, நல்ல விலை உயர்ந்த பட்டு புடவை, இதெல்லாம் பெருசல்ல. இது நம்முடைய சரீரத்துக்காக. ஆனா தேவன் நம்முடைய ரட்சிப்புக்காக ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக. இந்த பூமிக்காகவே வாழ்வது வாழ்க்கை அல்ல. இந்த பூமியை பிடித்துக் கொண்டு இந்த பூமியில 100 வருஷம் வாழணும், நல்லா வாழணும், சுகமா வாழணும், சொத்து சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இங்க நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிற வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. பரலோகத்துக்கு போற வாழ்க்கையை நீ எதிர்பார்க்கணும். ஆமென். பரலோகத்துக்கு போற வாழ்க்கையை நீ பார்க்கணும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்க கூடாது. காட்டு புல்லுக்கு தேவன் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பூமி முழுவதும் வஸ்திரம் தரிக்கப்பட்டிருக்கிறது, வேற ரூபம் கொண்டிருக்கிறது. ஆனா எல்லாம் மண்ணுதான். எல்லாமே என்னது? மண்ணுதான். இதுக்கே வஸ்திரம் உடுத்து வைக்கும்போது மனுஷனுக்கு ஒரு வஸ்திரம் வைத்திருக்கிறாரு. அந்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த வஸ்திரத்துக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். அந்த வஸ்திரத்தை நம்ம பிடித்துக் கொள்ளணும். அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஆமென். நம்முடைய வஸ்திரம் நம்ம மேல ஆண்டவர் போட்டிருக்கிற அந்த சால்வை எலியா மேல எடுக்கும் பொழுது எலிசா கேட்டாரு, ஐயா எனக்கு ரெட்டிப்பான வரம் வேணும். அப்ப நான் மேல எடுத்து கொள்ளப்படும் போது நீ என்னை கரெக்டா பார்த்துக்கிட்டே இருந்தா உனக்கு அந்த வரம் கிடைக்கும். ஆமென். எலிசா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. தகப்பனே தகப்பனே, இஸ்ரவேலுக்கு குதிரையும் ராணுவமா இருந்தீங்களே, போறீங்களே. அங்க இருந்து சாவை விழுந்தது. ஆமென். அந்த சாவை எடுத்தாரு எலிசா. மறுபடியும் திரும்பி வந்தார். யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த எலிசா அந்த சாவையை முறுக்கிக்கிட்டு, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த சாவை ஓங்கி அடித்த உடனே யோர்தான் அந்த தண்ணீர் இரண்டாக பிரிந்து விட்டது. ஆமென். அந்த சாவை ஒவ்வொருவரும் ஆண்டவர் போட்டிருக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை காத்து கொள்ளுவது நல்லது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம இந்த உலகத்திற்குள்ளேயே போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம தெய்வம் நம்ம கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் வழி என்ன? தெய்வம் நம்மை அழைத்ததன் அழைப்பு என்ன? தெய்வம் தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன? எதற்காக தெய்வம் நம்மை தெரிந்து கொண்டார்? அதனுடைய நோக்கம் என்ன? அதை நாம ஒரு நாள் யோசிக்கிறது இல்லை, அதை சிந்திக்கிறது இல்லை, அதை குறித்து நாம தியானிப்பதில்லை, அதை குறித்து நம்முடைய சிந்தனையில வருவதில்லை. நம்முடைய சிந்தனை எல்லாம் வேலை, பணம், பூமி, உலகம், பொருள் சேர்க்கணும், வாழணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறது. தெய்வம் நம்மை அழைத்தது நோக்கம் என்ன? தெரிந்து கொண்டது நோக்கம் என்ன? எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எதை குறித்து சிந்திக்காமல், எதை குறித்து கவலைப்படாமல், தேவனுடைய அழைப்பை குறித்து, தேவனுடைய தெரிந்து கொள்வதை குறித்து எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது வாழ்க்கையே இல்லை. அது ஒரு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. தனக்கு தானே கனி கொடுக்கிற மரம் அது மரமே அல்ல. அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது. இஸ்ரவேல் தனக்கு தானே கனி கொடுத்துக் கொண்டிருக்கிறான். வேதம் சொல்கிறது பலனற்ற திராட்சை செடி ஓசியாவில் எழுதப்பட்டிருக்கிறது. அது தனக்கு தானே கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறது. இஸ்ரவேல் தனக்கு தானே கனி கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அது பலனற்ற திராட்சை செடியா இருக்கு. அதை வச்சு எனக்கு எந்த பலனும் இல்லப்பா. வேதம் சொல்லுகிறது தனக்கு தானே வாழ்ற ஒரு வாழ்க்கை அல்ல.
தனக்கு தானே கனி கொடுக்கிற, நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், அது உனக்கு நீயே வாழ்ற ஒரு வாழ்க்கை. நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஜெபம் பண்றேன், ஆராதனைக்கு போறேன், அது உனக்கு நீயே உனக்கு சுகத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக உனக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது தேவனுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஆண்டவருக்காக நாம் எதை நம்முடைய வாழ்க்கையில முன்வைக்கிறோம்? நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை இன்றைக்காவது உட்கார்ந்து யோசித்திருக்கிறோமா? தேவன் நமக்கு கொடுத்ததான இந்த விலையேறப்பட்ட இந்த கிருபையின் வாழ்க்கை குறித்து சிந்தித்திருக்கிறோமா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இவ்வளவு நல்ல சுகமான வாழ்க்கை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? போற போக்கிலேயே போய் கொண்டிருந்த ஒரு நாளைக்கு குடியில விழுந்துட்டு எழ முடியாம தவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் 15வது வசனம். இதோ திருடனை போல வருகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், கவனிங்க, இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக் கொண்டு வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். இது ஆவியானவர், இது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. நல்ல கவனிங்க. இதோ திருடனை போல வருகிறேன். ஒரு நாள் வரும், திருடனை போல நான் வந்துடுவேன். வேதம் சொல்லுகிறது, அவர் வருகையை யார் அறிவார்? மனுஷகுமாரனும் அறியான், பிதா தவிர ஒருவனும் அறியான். திருடனை போலதான். அது நடுச்சாமமோ சேவல் கூப்பிட நேரமோ இரவோ பகலோ எதுவோ தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், திருடனை போல வருவேன். திடீர்னு வந்துடுவேன். திருடன் வரவன் சொல்லிட்டு வருவானா? வீட்டுக்கு இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு கரெக்டா திருட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவானா? அதெல்லாம் சினிமாவில். எச்சத்துல திருட வரவனா எவனும் சொல்ல முடியாது. எச்சத்துல திருடவன் என்ன செய்ய மாட்டான்? கரெக்டா 12 மணிக்கு வீட்டுக்கு திருட வர்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். திருட வரவன் சொல்லிட்டு வர மாட்டான். திடீர்னு தான் திருட வருவான். இல்லாத நேரமா தான் திருடுவான். அவன் இந்த திருடுறவங்க எல்லாம் பேப்பர்ல வர திருட்டெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. 50 பவுன் நகை, 10 லட்சம் பணம், 20 பவுன் நகை, இப்படி சேர்த்து வச்சவன் வீட்டை தான் திருடுவான். அவன் இல்லாத வீட்டுக்கு திருட போக மாட்டான். அவனுக்கு தெரியும் எந்த வீட்டுல இருக்குது. அவன் ஹலோ யாராவது கவனிக்கிறீங்களா? இந்த செல்ல தயவு செய்து செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணு. சர்ச்சுக்குள்ள வரும்பொழுது முதலாவது செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ண பழகுங்க. அது நல்ல பழக்கம். இது கர்த்தருடைய சமூகம். ஆண்டவருக்கு உள்ள இருக்கிற இந்த பயபக்தி உங்களுக்குள்ள வரணும். அவன் உள்ள நீங்க யாரா இருந்தாலும் உள்ள நுழையும் பொழுது நீங்க செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். இல்லைன்னா சைலண்ட்ல போடு. அதை நீங்க எடுக்கக்கூடாது. அவன் கர்த்தர் இருக்கிற இடம், தேவனுடைய பிரசன்னம், ஆவியானவர் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிற நேரம். அவன் அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவரை கனப்படுத்தணும். உள்ள வரும்பொழுது செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய பாட்டியம்மாமாரு அம்மாமாரு எல்லாம் செல்ல எடுத்துட்டு ஹலோ ஹலோ அப்படின்னு உள்ளே உட்கார்ந்து பேசுறது அதெல்லாம் தப்பானது. செல் எடுத்துட்டு போறது, உள்ள வரும்பொழுது செல் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். சைலண்ட் மோட்ல போகணும். தேவனுக்கு நாம் கனத்தை செலுத்தணும். ஆமென். அல்லேலூயா. செல்லு நமக்கு ஆண்டவர் கொடுத்தது நன்மைக்காக. நல்லதை யூஸ் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மையானதை கொடுக்கிறாருன்னா அது நல்லதுக்காக யூஸ் பண்ணணும். திருடன் வருகிற விதமாகத்தான் வருவான். திருடுறது பூரா நல்ல நல்ல பணக்காரங்க விட்டா 20 பவுன் நகை, 50 பவுன் நகை, 100 பவுன் நகை, 10 லட்சம் பணம், 20 லட்சம் பணம், இப்படித்தான் போகும். சேர்த்து வச்சா போகத்தான் செய்யும். அப்படின்னு சொல்லுங்க. ஹலோ, நீங்க பாருங்க, நான் பேசிட்டு எனக்கு ரிப்ளை பண்றத பார்த்தா நீங்க தூங்குற மாதிரியே தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. தூங்குறது மாதிரி பதில் சொன்னா எனக்கு என்ன செய்யுது? சரி, கேட்காதவங்களுக்கு நம்ம சொல்லி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போகுது. கேட்கிறவங்களுக்கு, அதாவது வேதம் சொல்லுறது, ஞானிக்கு நீ உபதேசம் பண்ண. ஞானிக்கு என்ன செய்ய? உபதேசம் பண்ண. அவன் அறிவுல என்ன செய்வான்? தேர்வான். ஞானிக்கு உபதேசம் பண்ண அவன் அறிவுல தேர்வான். மூடனுக்கு உபதேசம் பண்ணா அவன் என்ன செய்வானா? அவனை திருப்பி கொண்டு
என்ன செய்வான்? தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துவான். மூடத்தனத்தை நான் சொல்றேன், கோச்சிக்காதீங்க. வேதத்துல இருக்கிறத சொல்றேன், வசனத்தை சொல்றேன். மூடத்தனத்தை என்ன செய்வான்? வெளிப்படுத்துவான். ஞானிக்கு உபதேசம் பண்ணி அவன் அறிவுல தேர்வான். அப்ப நான் உங்களை எல்லாம் ஞானிகளா மாறணும், வேதத்துல வளரணும், அறிவுல வேத சத்தியத்துல வளர்ந்து நீங்க கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்த ஆவியில் நிரம்பி நல்ல அபிஷேகத்தை பெற்று நீங்க பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நீங்க எனக்கு பதில் கொடுக்கறது எப்படி இருக்கணும்? எப்படி கொடுக்கணும்? ஆமா, நல்ல உற்சாகமா பதில் கொடுக்கணும். மூடத்தனத்தை வெளிப்படுத்தாலும் நீங்க அமைதியா இருந்தா எனக்கு சரி கேட்கறது எதுவுமே கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி ஏதோ கேட்டா கேட்போம், போனா போங்கிறது இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி தெரிஞ்சா என்ன செய்ய முடியாது? போதித்து அதனால வேதம் சொல்லுகிறது, நீ என்ன செய்யாத, சிலம்பாட்டம் எங்க பண்ணாத, ஆகாயத்துல சிலம்பம் பண்ணாங்க. ஆகாயத்துல சிலம்பம் பண்ணா யாருக்கு பிரயோஜனம்? நான் பேசுறது ஆகாயத்துல சிலம்பம் பண்றது மாதிரி ஆயிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சரி, இப்ப சேர்த்து வைக்கிறவங்க வீட்டுல தான் திருடலாம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உங்க பொக்கிஷங்களை இந்த பூமியில சேர்த்து வைக்காதீர்கள். இங்க திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள், பூச்சியும் என்ன செய்யும்? துருப்பிடித்து கெடுத்து விடும். பூச்சி அரிக்கும், துருப்பிடித்து. வசனம் இருக்கா இல்லையா? மத்தேயு 19 அதிகாரத்திலேயாவது, மத்தேயு 5:19, 5ஆம் அதிகாரத்துல 19, 20ஆம் வசனத்துல வரும். நீங்க இந்த பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. நீங்க என்ன செய்யுங்க? உங்க பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைங்க. இருக்காப்பா இந்த வசனம்? மத்தேயு 5:19, 5:6 மத்தேயுல எடுத்தவங்க வாசிங்க. 16. பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்க என்ன கெடுக்கும்? இங்க சேர்த்து வச்சா பூச்சியும் துருவும் துருப்பிடிச்சிரும், இல்லைன்னா பூச்சி கெடுத்துரும். இங்க திருடரும் கண்ணமிட்டு திருடுவாங்க. திருடரும் ஒரு நாள் என்ன செய்வான்? நோட்டம் போடுவான். கண்ணமிட்டுன்னா என்னது? நோட்டம் போடுறது. திருட நோட்டம் போடுவான். இந்த வீட்டுல நகை இருக்குது, இந்த வீட்டுல நிறைய பணம் இருக்குது அப்படின்னு நோட்டம் போடுறது. அதான் கண்ணமிட்டுன்னா திருட நோட்டம் போடுறது. திருட நோட்டம் விட்டு என்ன செய்வான்? திருடுவான். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். உங்க பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைங்க? பரலோகத்துல சேர்த்து வைங்க. பரலோகத்துல சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்க வாழணும். உங்க பொக்கிஷம் பரலோகத்துல பெருகுவதற்காக நீங்க செயல்படணும். உங்க பொக்கிஷம் பரலோகத்துல பெருக வேண்டும் என்று நீங்க காரியங்களை செய்யணும். பரலோகத்துல அங்கே பூச்சாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்க பூச்சியும் பிடிக்காது, துருவும் பிடிக்காது. ஆமென் சொல்லுங்க. அங்க என்ன பிடிக்காது? அங்க நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா பூச்சி பிடிக்காது. பரலோகத்துக்காக நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா அங்க என்ன செய்யாது? துரு பிடிக்காது. உங்க இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான். உங்க பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கதான் உங்க பொக்கிஷம். இந்த பூமியில இங்கே ஏன் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் இன்னும் கொஞ்சம் பணம் போகணும். உங்க பொக்கிஷத்தை இங்க சேர்த்து வச்சா உங்க இருதயம் எங்க இருக்கும்? இந்த பூமியில தான் இருக்கும். உங்க பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்க உங்க இருதயம். சிலருக்கு பொக்கிஷம் எல்லாம் இங்கே என் காடு, என் நாடு, என் ஆடு, என் மாடு, என் வீடு, இதேதான். இந்த பூமியிலேயே பொக்கிஷம். இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும். பரலோகத்துக்கு என்ன செய்யறேன்? பரலோகத்துல பொக்கிஷத்தை எப்படி சேர்த்து வைக்கிறோம்? இங்கே நம்ம பொக்கிஷத்தை இந்த உலகத்திலேயே பார்க்கணும், உலகத்திலேயே சேர்க்கணும். ஏன் ஆட்டோ பார்க்கணும், ஏன் மாட்டோ பார்க்கணும், ஏன் காட்டை பார்க்கணும், ஏன் வீட்டை பார்க்கணும், ஏன் பிள்ளைய பார்க்கணும், ஏன் குடும்பத்தை பார்க்கணும். பொக்கிஷம் எல்லாம் இங்கே நம்ம பார்க்கிறோம். நம்ம இருதயம் எங்க இருக்குது? உலகத்துக்குள்ள இருக்கு. பரலோகத்துக்கு நீ என்ன செய்ய? ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு என்ன செய்ய? ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவருக்கு நம்ம என்ன செயல்படுகிறோம்? உங்க இருதயம் எங்க இருக்கிறதோ அங்கதான் உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க இருதயம் என்ன செய்யும்? திருட வருகிற விதமா வருவான், சொல்லிட்டு வர மாட்டான். ஒரு நாள் திடீர்னு வருகிறவன். இவங்களை ஆண்டவர் சொல்றேன், நான் இதுக்கு தான் வருவேன். நான் என்ன செய்வேன்? நான் நிறைய உங்களுக்கு சொல்லிட்டேன், இப்படி வரோம் எல்லாமே சொல்லிட்டேன். சொல்லி நீங்க அதுக்கு ஆயத்தமா இல்லைன்னா நான் திடீர்னு வருவேன். இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருவேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளாதவன் துர்பாக்கியம். வஸ்திரத்தை காத்துக் கொள்ளாதவன் காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியம். ஆமென்.
அல்லேலூயா. வானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாக இராதபடிக்கு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியம். காத்துக்கொள்ளாதவன் எப்ப பாரு உலகத்தின் ஆசை, சினிமா ஆசை, அந்த ஆசை, குடி ஆசை, வெறி ஆசை, பண ஆசை, ஃப்ரெண்ட்ஸுங்க ஆசை. நல்ல ஃப்ரெண்டுகளை வச்சுக்கிறது நல்லது. ஆமென். அல்லேலூயா. ஆமா. சினிமா டயலாக் ஆண்டவர் எச்சரிக்கிறார். தேவனுக்கு என்று முழுசாக ஒப்புக்கொள்ளும். ஆமென். காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியம். ஆண்டவர் நம்ம இடத்துல வேற என்ன கேட்கிறாரு? நீ ஆண்டவரை நேசித்து ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்துல ஆண்டவர் கொடுக்கிற வாழ்க்கை சந்தோஷம். ஆமென். புகையில போடாத சொல்றது தப்பா? நீ நல்லா இருக்கிறதுக்கு ஆண்டவர் புகையில போடாத. சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்றது தப்பா? நீ சிகரெட் பிடிச்சா உனக்கு டிபி நோய் வந்துடும், கேன்சர் வந்துடும், செத்து போயிடும், அதனால வேண்டாம்னு சொல்றேன். நல்லது தானே? ஆமென். வெத்தலை பாக்கு புகையிலே போடாதுன்னு சொல்றது தப்பா? நீ இன்னும் இந்த காலம் வாழ்ந்திருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. வெத்தலை பாக்கு புகையிலே போட்டு சீக்கிரமா பண்ணி கரை பிடிச்சி துரு பிடிச்சி சீக்கிரமா ஓட்ட வந்து வேகமா போய் சேர்ந்துருவேன். அதுக்காக நீ கொஞ்ச நாள் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அதை வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கிறேன். கல்லு சாராய் போட்டு ஆஃப் புல்லு ஆளுக்கு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டா போட்டு குடிக்கணும். அது ஒரு என்னமோ பெரிய ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போறது மாதிரி ஒரு சந்தோஷம் போட்டு ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டோம்னு ஒரு நினைப்பு போட்டு ஒரு வயசுக்கு வந்தாச்சுன்னா உடனே கோட்டர் அடிக்கணும், கல்லு குடிக்கணும், சாராயம் குடிக்கணும், சிகரெட் பிடிக்கணும். அதெல்லாம் ஒரு நம்ம ஒரு வாழ்ந்துட்டோம். 15 வயசு ஆயிடுச்சு, 17 வயசு ஆயிடுச்சு. அதெல்லாம் மற்றவங்களுக்கு முன்னாடி பெரிய என்னமோ மரியாதை காட்டுறது மாதிரி நினைச்சுக்கிறது. அடுத்தவங்க ஆண்டோடைய பிள்ளைங்க பார்த்தா அது அருவரு. ஆமென். சிகரெட் பிடிச்சா அது பெரிய நம்ம பெரிய கெத்து காட்டுற மாதிரி என்ன போகுது. வாட்டர் பாட்டில் பீர் பாட்டில் தூக்கிட்டா நீ பெரிய ஆளா? ஆண்டவர் அருவருக்கிற காரியம், தேவனுக்கு பிடிக்காத காரியம். வெத்தலை பாக்கு புகையில பீடி சிகரெட் அருவருப்பானது, அசுத்தமானது. சாப்பிடுற வாயில கொண்டு போய் அசுத்தமானதை வைக்கலாமா? நல்ல தண்ணி ஊறுகிற ஊற்றில இருந்து உப்பு தண்ணி ஊறுமா? வேதம் என்ன சொல்கிறது? ஒரே ஊற்றில 2 தண்ணி ஊறுமா? ஆமென். ஊறுமா? நல்ல வாயா இருக்கிறதே நாட வாயா பண்றேன். ஆமென். ஆண்டவர் அருமையா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய படைச்சதுதான் ஆண்டவர். அது நல்லதை சாப்பிட்டு அதுல என்ன புகையிலையை போடுறது, அதுல என்ன பொடியை போடுறது, அதுல என்ன குப்பை, அந்த குப்பையை கொண்டு போய் பீடியை சிகரெட்டை போடுறது, அதெல்லாம் குப்பை. அருவருப்பான திருடனை போல ஆண்டவர், திருடனை போல. சரியா காத்து கொள்ளணும்னா நீ ஏற்கனவே போட்டு நாரடிச்சதெல்லாம் வெளியே வந்துடும். ஆமென். நல்லா கோலத்துக்கு போடும். நல்லா என்ன செய்யணும்? ஆமா. பிள்ளைகளுக்கு கேம், என்ன கேம்? பப்ஜி கேம். எல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி தூக்கி வெளியே எறியணும். கேம் விளையாடுற செல்ல வச்சுக்கிட்டு ஆண்டவர் அருவருப்ப கேம் விளையாட்டியா? அதுக்கு தான் ஆண்டவர் உனக்கு சொல்லி கொடுத்தாரா? கேம் விளையாடுறதுக்கு தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரா? தப்பு. ஆண்டவர் பிடிக்காத காரியம். நல்லதுக்கு யூஸ் பண்ணு. கேம் விளையாண்டுட்டு இருந்தாலும் அந்த செல்லு ஒரு நாள் உடஞ்சு போகும், இல்லைன்னா வெடிச்சு போகும். ஆமென் சொல்லுங்க. அந்த செல்லு என்ன செய்யும்? ஆமா, ஒரு நாள் டமால் வெடிக்கும். பார்த்து கவனமா இருக்கு. பசங்க, ஆய்வு பசங்க கேம் விளையாடுறது தப்பு. நீ ஆண்டவர் சந்தோஷப்படு. அந்த நேரத்தில் பைபிள் படி. சிலருக்கு பைபிள் படிக்கிறதே செல்லு. ஏன் கையில பைபிள் எடுத்து படிக்க முடியாதா? கையில பைபிள் எடுத்து பைபிள் படிக்க முடியாது, செல்லுல தான் பைபிள் படிப்பியா?
அந்த செல்லுல 1008 அருவருப்பு வச்சிருக்கீங்க. அந்த செல்லுக்குள்ள அதுக்குள்ள பரிசுத்தமான பைபிளை வச்சு படிக்கிறீங்க. தேவன் பார்க்கிறார். நீ வெறும் களிமண்ணுங்கிறத மறந்து போன. களிமண்ணில் தான் கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறேன். அதை எப்போ வேணாலும் மாற்ற அவரால் முடியும். ஆமென். பைபிள் எடுத்து படி. இன்னும் செல்லுல பைபிள் ஏதாவது நீ பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அவசரமா போயிட்டு இருக்க, ஒரு வசனம் வாசிக்கணும், ஒரு ஆண்டோட வார்த்தை கேட்கணும் அப்படின்னா அந்த நேரத்துல நீ அவசரத்துக்கு வச்சுக்கணும். மற்ற நேரம் நீ வேதத்துல ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது கையில பைபிளோட வரும். ஆமென். தூங்கிட்டு ஆமென் சொல்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனமா கேட்கணும். ஆமென். கவனமா கேட்கணும். வாசிங்க. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 29:16. நீங்கள் எவ்வளவு மாறுபாடுள்ளவர்கள். குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ. குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ. உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து. உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து. அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும். அவரை நீ உண்டாக்கினதில்லை என்றும். உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து. உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து. அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்ல. அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்ல தகுமோ? சொல்லலாமா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள். எதை சாப்பிடாதுன்னு சொன்னா அதைத்தான் சாப்பிடுற. கண்ணு சாராயம் குடிக்காதுன்னா அதைத்தான் குடிக்கிறீங்க. பீடி சிகரெட்டை குடிக்காதுன்னா அதைத்தான் குடிக்கிறீங்க. கேம் விளையாடாதுன்னு சொன்னா கேம் தான் விளையாடுறது. எது செய்யக்கூடாது அதைத்தான் செய்யறது. வேணும் சொல்லி நீ எவ்வளவு மாறுபாடா இருக்கிற. வெத்தலை வாக்கு புகையில ஆன்ஸ் உதட்டுல வைக்கிறது, வாய்க்குள்ள வைக்கிறது, சைட்ல வைக்கிறது. சிலருக்கு ஜென்ம சுபாவம். எப்ப பாரு பெருமையா பேசுறது, எப்ப பாரு கோபத்தை காட்டு, எப்ப பாரு எரிச்சலை காட்டு. இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற. அதெல்லாம் பிசாசுடைய தன்மை. எப்பவும் கோபத்திலேயே இருப்பார். வீட்டுல ஒரு சந்தோஷமா பேச மாட்டாங்க. வீட்டுல யாரை பார்த்தாலும் எரிச்சலா கோபமாவே பேசுறது தப்பு. கோபமா எப்பவுமே கோபத்தை காட்டுறதுன்னா அது பிசாசு. என்னது அது? எப்பவுமே நீ கோபமா இருக்கிற, யாருக்கிட்டையும் சமாதானமா பேச மாட்டேங்கிற, எப்பவுமே கோபத்தை. ஏதோ ஒரு நேரம் ஒரு ஆத்திரம் வந்தா, ஒரு சின்ன கோபம் வந்தா, அந்த கோபம் கூட வேதம் சொல்லுகிறது அது சூரியன் அஸ்தமிக்கு முன்னாடி அந்த கோபம் தணிஞ்சிடும். ஆமென். அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருந்தானா உனக்குள்ள பேய் உட்கார்ந்துருச்சுனா அந்த பேய் அப்புறம் நீ பேய்க்கு தலைவனாயிடும். இந்த கோபம் சூரியன் அஸ்தமிக்கு முன்னாடி அந்த கோபம் வெளியே போயிடும். ஆமென் சொல்லுங்க. படிக்கிற வரைக்கும் அந்த கோபத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறது, அடுத்த நாள் அந்த கோபத்தை காட்டுறது. எல்லாம் ஜென்ம சுபாவம் மாறணும். கோபம் என்பது பிசாசுடைய ஆயுதம். எரிச்சல் என்பது பிசாசு விடுகிற அம்பு, அக்கினியாஸ்திரம். இதெல்லாம் சாத்தானுடைய ஆயுதங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள். இதெல்லாம் இனம் கட்டுவோம். ஆமென். உங்க வீட்டுல யாரும் ஓயாம கோவப்பட்டாங்கன்னா நீ மனுஷனே கிடையாது, நீ மனுஷனே கிடையாது சொல்லு. ஆமென். தைரியமா சொல்லுங்க, உனக்கு நீ பேயின்னு சொல்லு. சொல்லுங்க. என்ன சொல்லணும்? ஓயாம காரணம் இல்லாம கோவப்பட்டு, காரணம் இல்லாம முறைக்கிறது, காரணம் இல்லாம எரிச்சல் படுறது அப்படி சொன்னா நீங்க சொல்லுங்க, நீ சாத்தான். நீ யாரு? நீ சாத்தானா இருக்கிற. சாத்தானுடைய ஆயுதம் உனக்குள்ள இருக்கிறது, சாத்தானுடைய கிரியை உனக்குள்ள இருக்குது. நீ பிசாசு அப்படின்னு சொல்லுங்க. ஆனா நீங்க பிசாசு துரத்தணும், அப்புறம் திருத்தணும். ஆமென் சொல்லுங்க. பிசாசு துரத்தணும், அப்புறம் இருக்கிற மனுஷனை என்ன செய்யணும்? திருத்தணும். இந்த ரெண்டுமே செய்யும். துரத்தணும், திருத்தணும். செய்வீங்களா? ஆமென். செய்யும். நல்ல கவனிங்க. மாறுபாடு உள்ளவர்கள், எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள். குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ. பாத்திரம், மண் பாத்திரம் செய்யறவங்க யாரு? குயவர்கள்.
குயவர்கள் தான் மண் பாத்திரம் செய்கிறவர்கள், அப்படித்தானே? ஆனா நம்ம நாட்டுல அது ஒரு ஜாதியாவே ஆயிப்போச்சு. குயவன்னா குயவன் ஜாதின்னு ஒரு ஆயிப்போச்சு. குயவன் அப்படிங்கிறது ஒரு ஜாதி கிடையாது. அது குயவன் அப்படின்னா அந்த மண்பாண்டங்களை செய்கிறவர்கள். குய அப்படின்னா என்ன தெரியுமா? மண்பாண்டங்களுக்கு ஒரு பேர் குயக்கலம், குயக்கலசம். மண்பாண்டங்களுக்கு சரியான ஒரு பேர் என்ன பேரு? குயக்கலசம். ஒரு அந்த குய கலசம் அப்படிமா ஒரு குய கலசத்தை போல நான் உங்களை உடைத்து போடுவேன் அப்படின்னு பைபிள்ல இருக்குது. குய கலசத்தை போல நான் உங்களை என்ன செய்வேன்? உடைத்து போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப குய கலசம் அப்படின்னா ஒரு மண்பாத்திரம். அதனால அந்த மண்பாத்திரத்துக்கு பேர் தான் குய கலசம். அந்த குய கலசத்தை செய்கிறவர்களுக்கு பேரு குயவர்கள். குயவர்கள் அதை செய்ய, அது ஒரு பெரிய ஜாதி கிடையாது. நம்ம ஆட்களுக்கு ஜாதியாவை மாத்திட்டாங்க போகட்டும். அப்போ இந்த களிமண் வந்து அந்த செய்யற மனுஷனை பார்த்து குயவன் களிமண்ணுக்கு சமானமாக என்ன படலாமோ உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்று உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்று சொல்ல தகுமோ? ஒரு குயவன் வந்து ஒரு பாத்திரத்தை செஞ்சுட்டான். அந்த பாத்திரம் வந்து சொல்லலாமா செஞ்ச மனுஷனை பார்த்து, உனக்கு அறிவே இல்லை, என்னை நீ தொட்டியா செஞ்சுட்ட, என்னை ஒரு பானையா செஞ்சுட்ட, என்னை வந்து பூச்சாடியா செஞ்சுட்ட, உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு அந்த மனையப்பட்ட பாத்திரம் செய்யப்பட்ட மனிதனை பார்த்து சொல்லலாமா? 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 சொன்னா என்ன நடக்கும்? சொன்னா என்ன நடக்கும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் என்ன இஸ்ரோ விஞ்ஞானி சிவா எனக்கு ஒரு இது விட்டாரு, அதவா நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அதை கேட்கல. சாதாரண நம்ம ஏரியாக்கள்ல செய்யப்படுகிற மண் பாத்திரத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு மண் பாத்திரமானது உருவாக்கப்பட்ட மனுஷனை பார்த்துட்டு, நீ என்னைய ஜாடியா செஞ்சுட்ட, உனக்கு அறிவே இல்லை, நீ என்னை தொட்டியா செஞ்சுட்ட, உனக்கு புத்தியே இல்லை, நீ என்னைய ஒரு பானையா செஞ்சுட்ட, உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லை அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? அவன் திரும்ப போட்டு எடுத்துருவான். அப்போ நான் செஞ்சவங்க சரியில்லையா, அந்த மண்ணை என்ன செய்வான்? திரும்ப போட்டு பிசைஞ்சிடுவான். திரும்ப போட்டு பிசைஞ்சு திரும்ப 4 மீறி மிதிச்சு திரும்ப வேற எப்படி செய்வான்? ஆமென். நீ சரியில்லை, ஆண்டவர் என்னை படைச்சது சரியில்லை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை சரியில்லை, ஆண்டவர் என்னை வச்சதே சரியில்லை, ஆண்டவர் எனக்கு கொடுத்ததே சரியில்லை, என்னை ஆண்டவர் ஏன் இப்படி வச்சாருன்னு சொன்னா உன்னை ஆண்டவர் மிதிக்க வேண்டியது. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. உன்னை உடைக்க வேண்டியது வரும். எனக்கு ஏன் ஆண்டவர் எனக்கு நல்லதை தரல? என்ன எத்தனை உலகத்துல பெரிய பெரிய பணக்காரங்க தான் இருக்கும்போது என்னை மாத்திரம் ஆண்டவர் ஏன் ஏழையா வச்சுட்டாரு? பெரிய பெரிய எல்லாம் வசதியா இருக்கும்போது எனக்கு ஏன் அந்த வசதி வாய்ப்பு கொடுக்கல? எல்லா உலகத்துல எப்படி எப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த நல்ல வாழ்க்கை எனக்கே ஆண்டவர் கொடுக்கல. எனக்கே ஆண்டவர் இப்படித்தான் ஒரு தாழ்மையான ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. ஏன் என் வாழ்க்கை ஏன் எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லை, எனக்கு ஏன் அந்த பணம் இல்லை, எனக்கு ஏன் அந்த வேலை இல்லை, எனக்கு ஏன் அந்த வசதி வாய்ப்பு இல்லை, ஏன் ஆண்டவர் என்னை இப்படி படைச்சாரு அப்படின்னு நான் மிதிவாங்க அப்படின்னு சொல்லுங்க. என்ன செய்யணும்? ஆண்டவர் திரும்ப போட்டு மிதிப்பாரு. அப்ப நான் செஞ்சது சரியில்லையா? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை குறித்து உனக்கு புத்தி இல்லை என்று சொல்ல தகுமோ? இது நிறைய பேருடைய கேள்வி அப்படித்தான். ஆண்டவர் அவங்களெல்லாம் நல்லா வச்சிருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கை மாத்திரம் ஏன் வச்சேன் இல்லையா? அவங்க எல்லாம் நல்லா வசதியா இருக்காங்க, அவங்க எல்லாம் ஆண்டவரை கும்பிடுறாங்க, அவங்க எல்லாம் என்ன நீதிமான்களா, அவங்க எல்லாம் என்ன நல்லவங்களா, ஆனா அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. எனக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவர் இந்த வாழ்க்கை, என்னை மாத்திரம் ஏன் ஆண்டவர் இப்ப வச்சாரு அப்படின்னு ஆண்டவரை போட்டு அவங்க அமுக்கி உன்னை சரி பண்ணி உருட்டுவாரு. அப்புறம் உருட்ட என்ன வரும்? உருட்ட வேண்டியது வரும். உருட்டி திரும்ப சரியாக்கி திரும்ப 4 மீறி மிதிச்சு அப்புறம் அதுல வேண்டாததெல்லாம் கிடக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப அதுல கண்டு மண்ணு இருந்தா தோரத்துக்கு போட்டு திரும்ப உருவாக்க வேண்டியது. ஆமென். என்ன ஏன் ஆண்டவர் இப்படி வச்சாருன்னு சொல்றவங்கள இன்னைக்கு மாத்திக்கோங்க. நீ ஆண்டவர் கேள்வி கேட்க நமக்கு அறியாதுமே இல்லை. ஆமென். எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த கஷ்டத்தை கொடுத்தாரு, எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த வாழ்க்கையில இப்படி பிரச்சனை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ஏன் இந்த நோயை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கு இந்த ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். எனக்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்காக, எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்ததுக்காக, எனக்கு இந்த நோயை கொடுத்ததுக்காக, எனக்கு இந்த பிரச்சனை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
ஆமென். ஏன் தெரியுமா? ஏன் உங்களை அப்படி சொல்றேன்? இந்த உலகத்துல ஓகோன்னு இருக்கிறவங்க எல்லாம் சறுக்கலான இடத்துல நிற்கிறாங்க. எங்க நிற்கிறாங்க? சறுக்கலான இடத்துல. அவங்களுக்கு பிடிமானம் கிடையாது. ஒரு நாளைக்கு திடீர்னு சறுக்கி என்ன செஞ்சுவாங்க? விழுந்துருவாங்க. ஆனா இந்த கஷ்டத்தை கொடுத்தவங்கெல்லாம் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு நன்றின்னு சொல்றோமே, நாம எங்க போறோம்? எங்க போறோம்? பரலோகத்துக்கு போறோம். நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திருக்கேங்க. சங்கீதம் 73 சங்கீதத்தை எடுங்க. சங்கீதம் 73. இதுக்கப்புறம் சங்கீதம் 73 வாசிங்க. 18, 19. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். பயங்கரங்களால் அழித்து நிர்மூலமாக்குகிறார்கள். பாத்தீங்களா? ஆண்டவர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? இந்த வசனத்தை நீங்க மேல வாசித்தீங்கன்னா தெரியும். ஆண்டவரே துன்மார்க்க வாழ்வு, நான் 3ஆம் வசனத்துல இருந்து துன்மார்க்க வாழ்வு நான் பார்க்கும்போது மீட்புக்காரராகி அவங்க எல்லாம் பொறாம கொண்டு அவங்க மேல அவங்க மரணம் வரைந்து அவங்களுக்கு எடுக்கவில்லையே, அவங்களுக்கு பலன் உறுதியா இருக்குது. அவங்க எல்லாம் மனுஷங்க படுற வருத்தத்துல அவங்க எல்லாம் அகப்படுறதே கிடையாது. மனுஷர் அடையும் கஷ்டத்தை அவங்க அடையிறதே கிடையாது. ஆகையால பெரும் அவங்களுக்கு சரப்பணியை போல இருக்குது. அவங்களுக்கு சுற்றி கொண்டது கொடுமை. அவங்க வஸ்திரம், அவங்களுக்கு வஸ்திரமே கொடுமையா இருக்குது. அவங்க கண்கள் அப்படியே கொழுப்புனால பார்க்குது. அவங்க இருதயம் எல்லாம் விரும்புகிறத காட்டிலும் அதிகமா அவங்க பெற்றுக்கொள்றாங்க. அவங்க சீர்கெட்டு போய் அகந்தையா கொடுமை பேசுறாங்க, இருமாப்பா பேசுறாங்க. அவங்க வாய் மாறமட்டு என்ன பேசுறாங்க. அவங்க நாம பூமி எல்லாம் உலாவிக்கிட்டு இருக்குது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புறாங்க. தண்ணீர் எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே நல்லாவே கிடைக்கும். எல்லா ஆசீர்வாதமும் நல்லாவே கிடைக்குது. தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டா என்று இப்படி ஆண்டவருக்கு விரோதமா கூட பேசுறாங்க. உங்க ஆண்டவர் என்ன, நாங்க அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் சொல்லி பேசுறாங்க. இதோ இவர்கள் யாரு? துன்மார்க்கர் என்றும் சுகஜீவிகளா இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். இவங்க எல்லாம் எது பண்றாங்க? அவன் நான் வாசித்ததெல்லாம் சங்கீதத்தை வாசித்து வந்தேன் உங்களுக்கு. இப்போ இவங்க எல்லாம் ஆஸ்தியை பெருக பண்றாங்க. ஆனா நான் மட்டும் என்ன செய்யறேன்? நாள்தோறும் வாதிக்கப்பட்டோம், காலைதோறும் கண்டிக்கப்பட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இவ்விதமா நான் பேசுறேன்னு சொன்னா, இதோ உங்களுடைய பிள்ளைகளுடைய சுதந்திரத்துக்கு நான் துரோகியா இருப்பேன். இப்படி எல்லாம் நான் பேசுறேன்னா உங்களுக்கு துரோகியா போயிடுவேன். அவங்க எல்லாம் எங்க வச்சிருக்கிறீங்க? அதைத்தான் நம்ம இப்ப வாசித்தோம். நான் நிச்சயமா அவங்க முடிவை கவனித்து பார்த்தேன். அவங்க முடிவு எப்படி இருக்குது? அது என் பார்வைக்கு விசனமா இருக்குது. அவர்களை பாலான இடங்கள்ல வச்சிருக்கிறீங்க, அவங்களை சறுக்கலான இடத்துல வச்சிருக்கிறீங்க. அவங்க கொஞ்ச நேரத்துல விழுந்து போயிடுவாங்க. அவர்கள் ஒரு நிமிஷத்துல எவ்வளவு பாலாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்தே போகிறார்கள். இதுதான் என்னை ஆண்டவர் வச்சுட்டாருன்னு சொன்னா அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஆஸ்தியை பெருக பண்றாங்க, எல்லாம் நல்லா கிடைக்குது, விரும்புறது கிடைக்குது, விரும்பு பேச்சு பேசுறாங்க, பொறாமப்படுறாங்க, ஆடையெல்லாம் சரப்பணியா இருக்குது, எல்லாமே இருக்குது, தண்ணீர் சுரக்குது, எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குது, உன்னதமா இருக்குது. எப்படி தெரியும் சொல்றாங்க? எல்லாம் ரைட்டு தான். ஆனா அவங்க எங்க நிக்கிறாங்க தெரியுமா? சறுக்கலான இடத்துல நிக்கிறாங்க. ஒரு நாள் சடனா விழுந்துருவாங்க, அழிவு வந்துடும். ஆண்டவர் அப்படித்தான் வச்சிருக்கிறாரு. நாம் அப்படி கிடையாது. நம்ம பரலோகத்துக்குரியவன். ஆமென். படைக்கப்பட்டவரை பார்த்துட்டு எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்க, என்ன ஏன் இப்படி வச்சுட்டீங்கன்னு கேள்வி கேட்க, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் கொடுத்தீங்க, எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை கொடுத்தீங்க கேட்க. ஏன்னா நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த ஏசாயா 45:9 ஏசாயா 45:9. மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. நல்லா கவனிங்க. தன்னை உருவாக்கினவர் வழக்காடுகிறவனுக்கு என்னதான்? ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி, களிமண் தன்னை உருவாக்கினவனை பார்த்து என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? என்ன செய்யன்னு சொல்லலாமா? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமா? சொல்லலாமா? நீ ஆண்டவரை
பார்த்து உனக்கு கை இல்ல, கால் இல்ல, கண் இல்ல, மூக்கு இல்ல, எனக்கு ஏன் இப்படி படைச்சிட்டேன்னு கேட்கலாமா? கவனிங்க, தேவன் எதை எதை எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி செய்யணுமோ அதைத்தான் செய்வார். யார் யாருடைய வாழ்க்கையில என்னென்ன கொடுக்கணும் அவருக்கு தான் தெரியும். உன்னை எப்படி வாழ வைக்கணும், உன்னை எப்படி நடத்தணும் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. உன்னை எந்த நிலைமையில வைக்கணும், உன்னை எப்படி உயர்த்தணும், எப்படி உன்னை நடத்தணும், எந்த நேரம் உன்னை ஆசீர்வதிக்கணும், எப்போ உன்னை இழுத்து உன்னை மேல தூக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உனக்கு நேரம் வச்சிருப்பாரு. அந்த நேரத்துக்கு நீ காத்திருக்கு. ஆமென். நீ ஏன் இப்படி படைச்சிட்ட ஆண்டவரே, எனக்கு ஏன் அந்த வாழ்க்கை கொடுத்துட்டு, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை கூட கேள்வி கேட்க அவருக்கு தெரியும். ஆமென். எப்பவுமே ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு அந்த காரியம் இருக்கு, இந்த காரியம் இருக்கு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, நான் அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் நீங்க என்ன சொல்றீங்க, எங்க போக சொல்றீங்க அங்க சொல்லுங்க. ஆமென். நீங்க ஆண்டவருக்கு நீங்க என்ன செய்ய, ஆண்டவர் நீங்க டிபெண்ட் பண்ணாதீங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க இது பண்ணாதீங்க, கோரிக்கை வைக்காதீங்க. ஆண்டவர் நான் சொல்றது நீங்க கேளுங்கன்னு சொல்லாதீங்க. எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, நான் அங்க போகணும் இங்க போகணும், அதை செய்யணும் இதை செய்யணும், ஆண்டவரே டைம் இல்லை, ஆண்டவரே டைம் இல்லை, ஐ அம் பிஸி, எனி டைம் பிஸி, எப்பவுமே நான் பிஸி. நீங்க ஆண்டவருக்கு இது பண்ணாதீங்க. ஆண்டவரை நீங்க என்ன சொல்றீங்க, என்ன செய்யறீங்க, என்ன செய்யணும்னு சொல்றீங்க, எந்த இதில் போகணும்னு சொல்றீங்க, அதை சொல்றீங்க, அதை செய்யணும். அவன் நமக்கு எப்பவுமே நம்மளை பிஸி ஆக்கிடுறோம். நமக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை, விட்டா போதும் ஓடிடணும், விட்டா போகணும் ஓடிடணும். பேச கூட நமக்கு நேரம் கிடையாது இல்லையா? பேசுறதுக்கு நேரம் இல்லை. சற்று முடிஞ்சா அடுத்த செகண்ட் ஓடி போயிடுவோம். நம்ம ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஜீவனோடு இருப்பது தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை நம்ம போக்கெடுத்துடக்கூடாது. தெய்வம் நம்ம கொடுக்கிற கிருபையை நம்ம இழந்து போகக்கூடாது. கிருபையில நிலைத்திருக்கு. ஆமென். சிலர் பாருங்க, வேதம் சொல்லுங்க, அடுத்த வசனம் 10வது வசனம் 45:10. தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ ஐயோ. தகப்பனை பார்த்து நீ ஏன் பெத்த, நீ பெத்தல்ல செம, நீ பெத்தல்ல அனுபவி. சில பிள்ளைமாரு இந்த மாதிரி பிள்ளைகளை வச்சு என்னத்தை பண்ண, எங்க கொண்டு போய் இந்த பிள்ளைகளை குப்பையில கொண்டு, இந்த மாதிரி பிள்ளைகள் பெத்த தகப்பனை பார்த்து ஏன் நீ என்னை பெத்த, நீ பெத்ததுக்கு நீ செஞ்சுதான் ஆகணும், நீ பெத்ததுக்கு நீ என்னை அனுபவிச்சுதான் ஆகணும். நீ எல்லாம் ஏட்டி கூடி பண்ணி வரதெல்லாம் தகப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணுமா? இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சின்ன பிள்ளைகள்லயே பெற்றோர்கள் கண்டிச்சு வளர்க்காம இருக்கனால 17 வயசு ஆன உடனே பிள்ளைகள் போட்டு குடிக்கிறதுக்கும் பீடி சிகரெட் குடிக்கிறதுக்கும் தகப்பனை பார்த்து நீ ஏன் பெத்த என்ன கேள்வி கேட்கிறவனுக்கு ஐயோ. பெத்த தாயை பார்த்து என்ன ஏன் பெத்த, பெத்ததுக்கு நீ அனுபவி, பெத்ததுக்கு நீ நான் அப்படித்தான் பண்ணுவேன், நீ என் கஷ்டத்தை நீ அனுபவிச்சுதான் ஆகணும், நீ எனக்கு அதை செஞ்சுதான் ஆகணும், இதைத்தான் செஞ்சுதான் ஆகணும். வேதம் சொல்லுகிறது, தகப்பனை நோக்கி ஏன் என்னை ஜனிப்பித்தாய். ஜனிப்பித்தாய்னா என்ன, ஏன் பெற்றாய். ஜனிப்பித்தாய்னா என்ன வார்த்தை, ஏன் பெற்றாய் என்று தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ நாசம். ஐயோன்னா என்னது, நாசம், நாசம் வரும். பெத்த தாய் தகப்பனை பார்த்து எந்த பிள்ளையாவது எதுக்கு பெத்தன்னு கேட்டா அறிவில்லாத பிள்ளைங்க. என்ன பிள்ளைங்க, அறிவில்லாம வளர்ற பிள்ளை. பெத்த தாய் தகப்பனை பார்த்து நீ ஏன் என்னை பெத்தன்னு கேட்டா அந்த பிள்ளை அறிவும் இல்லை, என்ன இல்லை, ஒரு உணர்வு இல்லை. உணர்வு இல்லாதவங்களை என்ன சொல்லுவாங்க, செத்த ஜடம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எந்த பிள்ளையாவது பெற்ற தாய் தகவலை பார்த்து ஏன் பெத்த, எதுக்கு பெத்த, நீ இப்படித்தான் பண்ணா உன் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. தாய் தகப்பனை தினப்பன் அவன் பெற்ற தாய் தகப்பனை நீ அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கட்டும் ரட்சிக்கப்படாம இருக்கட்டும், அவங்க எப்படியா இருக்கட்டும், ஆனா பெற்ற தாய் தகப்பனை கனப்பன நீ ஏன் பெற்ற கேள்வியெல்லாம் கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பெத்த தாய் தகப்பனை கனப்படுத்தினா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். பெத்த தாய் தகப்பனை உதாசீனப்படுத்தக்கூடாது. வயதான காலத்தில் அவங்களை உதாசீனப்படுத்தக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. ஒரு பிள்ளை
பீரோவை கொண்டு போய் ஒரு மண்பாண்டத்தை கொண்டு போய் வச்சிருச்சு ஒரு பையன். அது ரொம்ப நாளா வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் அவங்க அப்பா பார்த்து, என்னடா மகன் நல்ல பீரோவுக்குள்ள நகையெல்லாம் வைக்கக்கூடிய விலையேற பெற்ற பொருள் வைக்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து மண்பாண்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த பையன் சொன்னான், அப்பா அது வேற ஒன்றும் இல்லப்பா, உங்களுக்கு கொடுத்து தான் வச்சிருக்கேன். ஏண்டா நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அங்க ஓரமா ஒரு குடிசை போட்டு இந்த மண்ணுல சோறு கொடுத்தீங்கல்ல, அப்போ ஒரு நாளைக்கு நானும் உங்களுக்கு அதை கொடுக்கணும்ல. என்ன சொன்னா, நீங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஓரமா செட்டு போட்டு அந்த அந்த பானையில சோறு கொடுத்தீங்கல்ல, மண் பானையில, அப்போ உங்களுக்கும் நான் அப்படி செய்யணும்ல, வயசான நீங்க அப்படிதான் கொடுக்கணுமோ? அவனுக்கு தெரியல. அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டிக்கு அப்படி செய்யறாங்களே, அப்ப நம்ம அப்பா அம்மாவுக்கும் வயசானவங்க நம்ம இப்படிதான் செய்யணும் நான் பத்திரம் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நாள் நமக்கும் அது வரும், மறந்து போகணும். ஆமா, ஒரு நாள் என்ன வரும் நமக்கு, நாம் என்ன செய்யணும் அது நமக்கு. அதனால அந்த மண் பாத்திரம் நமக்கு வராதபடிக்கு பாதுகாத்துக்கணும். அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும் அந்த பிள்ளைங்க கவனிப்பாங்க. நீங்க அந்த நீங்க உங்க தாய் தகப்பனுக்கு செய்யறத உங்க பிள்ளைங்க நாளைக்கு உங்களுக்கு செய்யும். தாய் தகப்பனை ஏன் பெத்த ஆண்டவர் பார்த்து ஏன் படைச்சேன், ஏன் என்னை உருவாக்கின அப்படி கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. களிமண்ணை செய்யறவங்க என்னனாலும் செய்ய அதிகாரம் இருக்கு. சீக்கிரமா நான் படிக்கிற கடைசியா எரேமியா 18 அதிகாரத்துக்கு வாங்க. எரேமியா 18 அதிகாரம் 2-3 வசனம் வாசிக்க பார்ப்போம். எரேமியா 18:2-3. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அங்கே என்னுடைய வார்த்தை உனக்கு தெரிவிப்பேன். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். அப்படியே ஆண்டவர் சொன்ன மாதிரியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வளைந்து கொண்டிருந்தான். இதோ அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான், அவன் மண்பாத்திரம் செய்யக்கூடிய அந்த சக்கரத்தை போட்டு சுத்திக்கிட்டு அதுல மண்பாத்திரம் செய்துக்கிட்டு இருந்தான். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில கெட்டு போயிற்று. குயவன் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பாத்திரம் அவன் கையில கெட்டு போச்சு. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு அதை அவன் திரும்ப செய்யறதுக்காக தன் பார்வைக்கு சரியாய் கண்ட குயவன் அவன் மனசுல என்ன நினைச்சானோ அதே மாதிரி செய்யறதுக்காக அதை திரும்ப வேறொரு பாண்டமாக வணைந்தான். அதை திரும்பவும் வேற ஒரு பாத்திரமாக என்ன செஞ்சுட்டான், வணைந்தான், செய்தான். அப்போ அவனுக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு பாத்திரம் செய்யறான், அந்த பாத்திரம் சரியில்லை, அந்த பாத்திரம் சரியில்லாம இருக்குது. அப்ப அந்த மண்ணின் மேல அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அந்த குயவனுக்கு. இது நம்ம செஞ்ச பாத்திரம் தானே, அது நம்ம நினைச்ச மாதிரி வரல, நாம விரும்புறது மாதிரி வரல. அப்ப என்ன செய்வோம், அதை திரும்ப அதை மண்ணை ஆக்கி உருக்கி அதை மறுபடியும் நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி பாத்திரமா திரும்பவும் என்ன செய்யணும், வளை செய்யக்கூடிய அதிகாரம் அந்த குயவனுக்கு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சரியில்லைன்னா ஆண்டவர் மறுபடியும் உருவாக்குவார். ஆமென். சரியில்லைன்னா கர்த்தர் என்ன செய்வாரு, உன்னை மறுபடியும் சரி பண்ணி மறுபடியும் உருவாக்குறதுக்கு அதிகாரம் அவருக்கு இருக்கு. அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அதனால எனக்கு நான் இப்படி ஆனதுனால எனக்கு விசுவாசமே போயிடுச்சு, இந்த கஷ்டம் வந்ததுனால எனக்கு சர்ச்சுக்கு வரவே மனசு இல்லை, இந்த வியாதி வந்ததுனால எனக்கு நடக்க கூட முடியல, அதனால ஆலயத்துக்கு வரல, எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுனால அப்படியே சோர்ந்து போய் வீட்லயே உட்காந்துட்டேன், எனக்கு இந்த கண்ணுக்குட்டி செத்து போனதுனால இந்த பக்கம் வர முடியல, இந்த ஆட்டுக்குட்டி வியாதி வந்ததுனால சர்ச்சுக்கு வர முடியல. எத்தனை பேர் இந்த மாதிரி சாக்கு போக்கு தெரியுமா? எனக்கு இந்த சின்ன பிரச்சனை வந்துட்டு மனசு உடஞ்சி வீட்லயே உட்காந்துட்டேன், வீட்டில் உட்காந்து சரியாயிருமா, எனக்கு கண்ணுக்குட்டிக்கு கால் உடஞ்சி போச்சு அதனால வீட்லயே உட்காந்துட்டேன், என் பிள்ளைக்கு மூக்கு ஒழுகிச்சு அதனால வீட்லயே உட்காந்துட்டேன், என் பிள்ளைக்கு கால் கடிச்சிட்டு போயிட்டான் அதனால வீட்டில் உட்காந்துட்டேன். இப்படி சாக்கு போக்கு. இந்த சாக்கு போக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ரிட்டர்ன் வரும், திரும்பும். ஆமென். ஆண்டவர் திரும்ப ஒரு நாளைக்கு. அல்லேலூயா. என்னென்ன எதுல சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கீங்களோ அந்த சாக்கு போக்கு திரும்ப உங்களுக்கே என்ன செய்யும், வரும். திரும்ப என்ன செய்யும், வரும். ஆண்டவருக்கு நீ செஞ்சா நான் செய்வேன். ஆமென். கேளு உனக்கு கொடுக்கப்படும், தேடு அப்ப நீ கண்டடைவ, கொடு உனக்கு கொடுக்கப்படும். ஆமென். நீ செய்யு, நீ என்னை கனம் பண்ணு நான் உன்னை கனம் பண்ணுவேன், நீ என்னை விட்டு விட்டா நான் உன்னை விட்டுருவேன். இதுதான் உடன்படிக்கை. ஆமென். நீ என்ன செய்ய அதுதான் ரிட்டர்ன். அப்ப
அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சாக்கு சொல்றோம், ஆட்டுக்குட்டி இருந்துச்சுயா அதனால ஆட்டுக்குட்டியை கட்டணும்யா, இல்லையா ஆட்டுக்குட்டிக்கு இற போடணும், மாட்டுக்குட்டியை இப்படி ஆடி வச்சியா அதனால மாட்டுக்குட்டி கால் முடிஞ்சு கிடக்கு எப்படியா வர்றது, ஐயா வீட்டுல பிரச்சனையா இருந்துச்சுயா மனசே சரியில்லையா அதனால வர முடியலையா. இப்படி எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சாக்கு போக்குகள். ஆண்டவர் விரும்பி வளைஞ்சிருக்கிறேன் மறுபடியும் சரியில்லை ஒன்று வேற மாதிரி மனைவருக்கு அதிகாரம் அவனுக்கு இருக்கு. ஆமென் அல்லேலூயா. சரியான முறையில் ஆண்டவர் வணங்கி வச்சிருக்கிறார். சரியில்லை வேற மாதிரி ஆண்டவர் வணங்கிடுவார், திருப்பி போட்டுருவார். ஆமென் அல்லேலூயா. சமூகத்தில் நம்ம ஏற்படும் நம்ம வெறும் களிமண்ங்கிறத நினைவு, நாம் வெறும் களிமண், நாம் தேவனுடைய காலத்தில் தேவ சமூகத்தை விட்டு வாழ, தேவ சமூகத்தை விட்டு ஒரு சொந்த காரியங்களுக்காக தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவனை நாம் முக்கியப்படுத்தும். நம்மை உண்டாக்கி உருவாக்கி நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை அன்பு வைத்து நமக்காக சிலுவையிலே தம்முடைய ரத்தத்தையே நமக்காக செஞ்சு சிலுவையிலே நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நமக்காக காயப்பட்ட அந்த ஆண்டவரை நோக்கிப்பார். நாம் வெறும் கனி, நமக்காக நொறுக்கப்பட்ட அந்த இயேசுவை நோக்கிப்பார். நமக்காக உடைக்கப்பட்ட அந்த இயேசுவை கவனித்து பார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக அந்த சிலுவையில நமக்காக அந்த காயங்களை ஏற்றுக்கொண்டு அந்த வேதனை அனுபவித்த அந்த வேதனை நினைத்துப்பார். இயேசு இவ்வளவு அன்பு வைத்தார், இயேசு இவ்வளவு நம்ம மேல அன்பு காட்டினார். இந்த இயேசுவுக்கு விரோதமாக நாம் என்ன, இந்த ஆண்டவரை நாம் கனப்படுத்துகிறதுக்கு என்ன செய்யும்? இவர் சமூகத்தில் நாம் ஒன்று உங்களுடைய நேரங்களை கத்திற்கு அர்ப்பணம், உங்களுடைய சகல பிரயாசத்தை ஆண்டவருக்கு முன்னாடி ஒப்புக் கொடுங்க. நான் ஒன்றுமில்லை, நான் களிமண், என்னுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது ஒப்புக் கொடுங்க. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஓட்டம் மூலம் நானா ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் அது ஒரு நாள் வீணாய் போயிடக்கூடாது. இங்க சமூகத்தை காட்டில வேற ஒன்றும் பெருசு இல்லை. உங்களை காட்டி அந்த உலகத்துல வேற ஒன்றும் பெருசு இல்லை. நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே வழியாக ஒப்புக் கொடுத்த அந்த இயேசுவை நேசியும். அவரிடத்தில் அர்ப்பணி. உங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். உங்களுடைய வாழ்க்கை